வாழ்க வளமுடன்! பேராசிரியர் டாக்டர் துரை லோகநாதனின் வினாவிடை தத்துவ சிறுகதைகளாம் அமுதச்சுடர் சேனலின் சார்பான வணக்கங்கள். என் கதைகள் பல வெளிவர உதவிடும் யூடியூப் நிறுவனத்தார்க்கும், டிவி சேனலுக்கும், இன்ஸ்டாகிராமிற்கும் வணக்கங்கள். என் கதைகளுக்கு நாளுக்கு நாள் அமோக ஆதரவு தந்து வருகின்ற ரசிகப் பெருமக்களையும் வாழ்த்தியும் வணங்கியும் மகிழ்கின்றேன். இன்றைய சிந்தனைக்குரிய கற்பனை ஓட்ட கதையாம். தலைப்பு: ஓட்டல் ஏசி அறைக்குள் நுழைந்த இருவர். ஒரு பட்டணத்தில் ஒரு ஏசி ஓட்டல். அந்த ஏசி ஓட்டல் அறைக்குள் இருவர் சடசடவென்று நுழைந்தனர். அப்பொழுது, ஓட்டல் சப்ளையர் எங்கேடா, கண்ணில் படவே இல்லையே என்று அவர்களும் முணுமுணுத்து கொண்டு இருந்தனர். கடை முதலாளியோ அதை கண்ணுற்று அவரும் பதிலுக்கு, எங்கே அந்த சப்ளையர்? ஏசி அறையை கவனிக்கும் அந்த சப்ளையர் எங்கே போனான்? கண்ணிலேயே படவில்லையே. இதை கேள்விப்பட்ட சப்ளையர், இதோ வந்துட்டேன் முதலாளி ஐயா, எங்கேயும் தொலைஞ்சு போகவில்லை, இங்கேதான் இருக்கிறேன். ஓட்டல் ஏசி ரூமுக்குள் இருவர் சென்று உள்ளனர் தெரியுமா? அவர்கள் பெரும் புள்ளிகள் போலவும் கிராமத்து நபர்கள் போலவும் தெரியுது. அநேகமாக கட்சி ஆட்கள் போலவும் தெரியுது. எப்படியோ இருந்துவிட்டு போகட்டும். பலர் வெளியில் அமர்ந்து சாப்பிடும் பொழுது நம் ஏசி அறைக்குள் நுழைகிறார்கள் என்றால் ஓரளவு வசதி படைத்தவர்களாகவும் இருக்கலாம். வாடிக்கையாளர்கள் நம் தெய்வம் என்பதால் போய் அவர்களை நன்கு கவனியப்பா. என்ன சப்ளையர், புரியுதா? தலையை ஆட்டினார் சப்ளையர். அவர்கள் சாப்பிட என்ன வேணும்னு கேளுப்பா. நல்ல கொளுத்துற மத்தியான வேகாத இந்த வெயில் வேளையில் நம்ம கடைக்கு வந்திருக்காங்க, புரியுதா என்றவுடன் தலையை ஆட்டிய சப்ளையர், அப்படியே செய்கிறேன் முதலாளி. முதலாளியின் கட்டளை ஏற்று ஏசி அறைக்குள் சென்றவன், ஐயா வணக்கங், சாப்பிட என்ன கொண்டு வரட்டும்? இதோ இந்த மெனுவை பாருங்கள். மினி ஐட்டமா, புல் சாப்பாடா, என்னென்ன ஐட்டங்கள் உங்களுக்கு தேவைப்படும் கேட்டார் சப்ளையர். அதெல்லாம் இருக்கட்டும் அப்பா, முதலில் எங்களுக்கு குடிப்பதற்கு 2 டம்ளரில் ஸ்டாக்கள் போட்டு வாசனை மிக்க மோர் கொண்டு வா என்றனர் வந்திருந்த அந்த அரசியல் கட்சி 2 முரடர்கள். தலையாட்டிய சப்ளையர் ஏசி ரூமிலிருந்து வெளியே வந்தவுடன் அவர் கடை முதலாளியிடம் நடந்ததை தெரிவித்து அவர்களுக்கு முதலில் 2 கிளாஸ்களில் மோர் கொடுத்துவிட்டு, அவர்கள் தன்னிடம் கேட்டுக்கொண்டது போல அவர்கள் மீண்டும் அழைக்கும்போது செல்லலாம் என்று அவர்கள் அழைப்பினை எதிர்பார்த்து வெளியே காத்திருந்தார் சப்ளையர். ஆனால் வெகு நேரம் ஆனது. உலகில் சிலர் ஓரம் கட்டுவதற்கு சில இடம் தேடுவார்கள். எதிரில் வருபவர்களுக்கு இவர்கள் முகம் காட்ட விரும்பவில்லை என்றால் எங்கேயாவது அங்கே ஒளிந்து கொள்வார்கள். அப்படிப்பட்ட பேர்வழிகளும் உலகில் உண்டு. இவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? முதலாளி சந்தேகித்தார். ஏம்பா சப்ளையர், வெகு நேரம் ஆகிறதே, எப்பொழுது உன்னை அவர்கள் அழைப்பார்கள்? நீ உள்ளே செல்வது 1/2 மணி நேரத்திற்கு மேல் ஆகிவிட்டதப்பா என்று முதலாளி அழுத்து கொண்டார். அரசியல்வாதிகள் மோர் உறிஞ்சி குடிக்க இவ்வளவு நேரமா? ரூமில் சென்று பாரப்பா. வேறு என்ன வேண்டுமென்று கேளப்பா. கட்டளைப்படி உள்ளே சென்ற சப்ளையர் திரும்பி வெளியே வந்து, ஐயா முதலாளி,
இன்னும் மோரை முழுமையாய் 2 டம்ளர்களிலும் இருவரும் உறிஞ்சவே இல்லை. தலையாட்டி பேசிக்கொண்டே செய்கை செய்கின்றனர். எனக்கு ஒன்றும் புரியவில்லை. உடனே சுதாரித்து கொண்ட முதலாளி, அட அசடே, எனக்கு வாய்த்த சப்ளையரே, உனக்கு அறிவு இருக்கிறதா? அவர்கள் என்னை மோரையா உறிஞ்சி கொண்டுள்ளார்கள்? அவர்கள் மோரை மட்டும் உறிஞ்சவில்லையடா, வெயிலுக்கு ஏற்ப நம் ஏசியையும் அந்த காற்றையும் சேர்த்து அல்லவா உறிஞ்சி கொண்டுள்ளார்கள் என்றார். சிரிப்பு வந்தது, வேதனையும் தந்தது சப்ளையருக்கு. அங்கு இருந்தவர்களும் அப்படியே ஆனார்கள். அப்படியேதான் அவர்கள் ஏசி உறிஞ்சுதலும் அவர்களுக்கு பொழுதுபோக்காய் நடைபெற்றது. மோரும் சேர்த்து உறிஞ்சினர். வேறு எதுவும் கேட்டு சாப்பிடாமல் பிறகு சவகாசமாய் அரசியல்வாதிகள் போல் உள்ளவர்கள் வெளியேறினர், முறைப்படி பணம் கொடுத்துவிட்டு. ஏசி ஓடியதுதான் மிச்சமாகியது. தண்டனை கடைக்காரர்களுக்குத்தான். சிலரின் பொழுதுபோக்கு ஓட்டலிலும் இப்படித்தான் நடைபெறுகிறது. மோர் ஐட்டம் விலை குறைவுதான். அவர்கள் பெற்ற ஏசி காற்றின் விலையோ அதிகம். அதை அவர்கள் கொடுக்கவில்லை. வாடிக்கையாளர்கள் கெட்டுப்போகக்கூடாது என்பதற்காக அவர்களை ஏசி அறைக்குள் வந்தவர்களை ஏசாமல் விட்டுவிட்டார் ஓட்டல் முதலாளி. பொதுநலன் கருதுவோர், ஓட்டல் முதலாளி போன்றோர் பொறுமையை இழந்து அப்படிப்பட்டவர்களை ஏசி அவர்களை திட்டி அனுப்பிவிட்டால் அத்தகையோரால் வருகின்ற துன்பங்கள் அதிகமாகிவிடும். பிறகு அன்று வந்த சிறு வருமானமும் அவர்களால் கெட்டுப்போய்விடும். அவர்களுடன் விவாதம் செய்தால் நம் மானமும் பலர் முன்னிலையில் பறிபோகிவிடும் என்பதால் எருமையினும் பொறுமையாக அமைதி காப்பதே வியாபாரம் நடைபெற சிறந்த வழி என்று கருதிய அந்த முதலாளியை பாராட்டியே ஆக வேண்டும். அவர் உறிஞ்சுதல் என்று கூறிய மோரை மட்டும் உறிஞ்சவில்லை அப்பா, ஏசியையும் சேர்த்து உறிஞ்சுகிறார்கள் என்ற வேதனை கருத்து நாம் சிந்திக்கவும் சிரிக்கவும் வைக்கிறது. என்றாலும் நாம் தாம் நம் சூழ்நிலையை மாற்றி அமைத்து கொள்ள வேண்டும். நாம் எல்லா வழியிலும் முன்னேறிட ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும், அல்லது நாம் மாறிக்கொள்ள வேண்டும் என்பதே சரியானது. உணர்ந்து வாழ்வோம்.